ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உட்பட்ட புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் படைக்கப்படும் முன் சர்வீஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, இன்பவனத்தில் ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, பாவ இருளை அகற்றுகிற ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவே, விடிவெளி என்று இறைவாக்கினரால் போற்றப்படும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனுக்குலத்துக்கு அருள்மழை பெருவிக்கும் மேகமான புனித ஆரோக்கிய மாதாவே, எல்லா நன்மைத்தனத்துக்கும் பாத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே, முதுபெரும் தந்தையரால் பரிசுத்தர் என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகங்கார பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ராயலரின் 16 அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேறு பெற்ற அன்னம்மா ஸ்ரீக்கினின் திருமகளாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைப்பு பொருட்கள் அனைத்திற்கு மேலாக இறைவனுக்கு மைனி அளிக்க பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, விண்ணுலகம் மண்ணுலகம் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே, கடவுளின் கொடைகளை எல்லாம் பெறுவிக்கும் இறைக்குல கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்தியமும் இறைவனின் திருமுன் தேர்ந்தெடுக்க பெற்றவளாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனுக்குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது அழகுக்கேற்ப மரி என்னும் புதிய பெயர் சூட்டப்பெற்ற புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றும் கன்னியாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியாக நடந்து காட்டிய புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயிற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமருளும் புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பேர்வகாரியான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இறைவனுடைய புனித மாதாவே, இதோ உம்மிடம் சரணடை ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது பாராமுகமாய் இராதேயும். ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்திற்குரியவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி தேவமாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. விண்ணக தந்தையே, பரிசுத்த கன்னியாகிய புனித மரியாளை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமானை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியந்தொன்று தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களினின்று பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக முடியை பெற்றுக்கொள்ள அருள் கூர்ந்தள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆரோக்கிய அன்னை பிரார்த்தனை. ஆரோக்கிய அன்னையிடம் நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். அருள்மலை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும்
கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களை துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக
நாம் இந்த 9 நாள் நவநாளை இன்றைய திருப்பலியோடு தொடங்குகின்றோம். அன்னையினுடைய கொடியை நாம் எவ்வாறு ஏற்றினோமோ, எவ்வாறாக அந்த கொடியானது பறக்கின்றதோ, அதே போல நம்முடைய உள்ளமும் இந்த இறைவனின் பற்றுதலில் பறக்க வேண்டும், இறைவனுடைய ஒற்றுதலில் இன்னும் நாம் வளர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு வரவேற்கின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை நமக்கு எல்லாவற்றுக்கும் அன்னையாக இருக்கிறார். அந்த அன்னை எவ்வாறாக இயேசுவை வழிநடத்தினாரோ, அவர் சிறு பிள்ளைகளை இயேசுவை எவ்வாறு அவர் தனது பக்கத்திலே வைத்து பாதுகாத்தாரோ, அதே போல் அந்த அன்னை இயேசு நமக்கு அந்த அன்னையை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த அன்னை நம்மையும் இந்த 9 நாட்கள் மற்றும் திருவிழாவோக நம்மை வழி நடத்துவார். ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் தகுந்த முறையில் கலந்து கொள்ள நம் குற்றங்களையும் குறைகளையும் இறைவனுடைய பாதத்திலே வைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த திருப்பலியானது சஞ்சய் பவுலின் அவர்களுடைய இன்றைய வெட்டிங் ஆனிவர்சரி, அவர்களுக்கு ஆண்டவர் இறைவனுக்கு கூறும்படியாகவும், ஆண்டவர் மேலும் மேலும் அவர்களையும் அவருடைய குழந்தைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக இந்த திருப்பலியானது மரித்த மிஸ்ஸஸ் சாந்தி ஜோசப் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மற்றுமாக அண்மையிலே இந்த நாட்டில் அமெரிக்காவிலே மரித்த அனைத்து மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். மிகவும் சிறப்பாக அன்று மினியாபோலிஸிலே குழந்தைகள் were shot dead, and for them and many others who died recently, we also pray for the repose of their soul. ஆகவே அனைவரும் மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கேற்போம். எல்லாம் அந்த இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்
இறைவா, பெண்களுக்குள் உமது அருளால் நிரப்ப பெற்ற புனித கன்னிமரியாவை எங்கள் மீட்பராகிய உம் திருமகனின் அன்னையாக தேர்ந்தெடுத்தீரே. இவ்வாறு அவருடைய திருப்பெயரை வணங்கும் நாங்கள் இம்மை தீமைகளிலிருந்து விடுதலை பெறவும் அவரோடு நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், ஆயினும் அவர் எனக்கு இறங்கினார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 12 முதல் 14 முடிய. விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை தீமோத்தேயுவுக்கு நம் மீட்பராம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழ செய்யும் கிறிஸ்து இயேசுவும் இட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்கு உரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருச்சித்தம் பணிவோர்க்கு பெரும் யோகமே, பெரும் யோகமே. மகிமைப்படுத்துதே நெஞ்சம் மகிமைப்படுத்துதே, என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. ஆணவத்தோர் அனைவரையும் சிதறடித்தாரே, வானுயர எளியோரை உயர்த்தி விட்டாரே. ஆணவத்தோர் அனைவரையும் சிதறடித்தாரே, வானுயர எளியோரை உயர்த்தி விட்டாரே. பசித்தோர்க்கு வயிறார உணவளித்தாரே, பசித்தோர்க்கு வயிறார உணவளித்தாரே. விசுவாசித்தோர்க்கு சொன்னபடி வாழ்வளித்தாரே, வாழ்வளித்தாரே. மகிமைப்படுத்துதே நெஞ்சம் மகிமைப்படுத்துதே, என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. மகிமைப்படுத்துதே நெஞ்சம் மகிமைப்படுத்துதே, என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. இந்த அடிமை என்னை மீட்க அவர் கருணை நினைந்து வியந்து மகிழ்ந்து மகிமைப்படுத்துதே, நெஞ்சம் மகிமைப்படுத்துதே. மகிமைப்படுத்துதே நெஞ்சம் மகிமைப்படுத்துதே, என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. Alleluia, 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 alleluia. உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவருடைய தந்தை அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராய் எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாமே புதுமுகம் தான் இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை இல்லையா? எந்த நேரடியான தொடர்பும் உங்களோடு இல்லை. எல்லாமே எனக்கு புதுமுகம் தான். ஒரு 2 குடும்பத்தை தவிர இங்கே ஜான் பிரதீப், ஜான் பிரசாத் 2 குடும்பத்தை தவிர எல்லாருமே எனக்கு புதுமுகங்கள் தான். இங்கே உங்களுக்கு என்ன தெரியுமா? நேரடியாக தொடர்பு இருக்கா? பார்த்துருக்கோமா? எங்கேயாவது? எங்கேயுமே பார்த்ததில்லை இல்லையா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் நேரடியாக தொடர்பு இருக்கோ இல்லையோ, உங்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். உங்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். எப்படி சொல்லுங்க பார்ப்போம்? உங்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். இப்போதான் ஃபாதர் சொன்னாரா? காலையில் தூங்காமையே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும் செல்லில் டங்கின்னு. எடுத்து பார்த்தா அகதின்னு அருள்வாக்குன்னு ஒன்று ஒரு ஞாபகம் இருக்காங்க அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு. அந்த ஆள் வேறு யாரும் இல்லை. அது ஏன் தப்புன்னு இந்த குரூப்பில் சேர்த்து ஒரு தப்பு இருக்குங்க. அந்த ஆள் வரலாம். அதனால் நேரடியாக பார்த்து நம்மளுடைய உறவு இருக்குதோ இல்லையோ, மறைமுகமான வாட்ஸ்அப் தொடர்பு நம்ம இடத்துல இருக்கிறது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அது லூயிஸ் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏதோ ஒரு சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ ஜென்ரல் பாடியோ ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் ஃபாதர் அதில் கலந்துக்க முடியுமான்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார். எனக்கு சிரிப்பு. எல்லையில் இருக்கிற எனக்கு சானோசையில் இருக்கிறவங்களுக்கு மீட்டிங் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணேன். அப்போ சொன்ன, சாமி நான் எல்லையில் இருக்கிறேன், நீங்கள் சானோசை மீட்டிங் கூப்பிட்றீங்க. அப்புறம் உங்களை யார் சார் இந்த குரூப்பில் சேர்த்து? நீங்கள் இந்த குரூப்பில் டெய்லி மெசேஜ் எடுத்துக்கிட்டீங்க. நான் வச்சு நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு டெய்லி மெசேஜ் வர்றீங்கன்னா உங்களுக்கு அனுப்புகிற நீங்கள் எல்லையில் இருக்கிறீங்களா அப்படின்னாரு. உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி, இரட்டிப்பான மகிழ்ச்சி. இந்த நாளிலே முதல் துவக்க நாளிலே அன்னை மரியாள் ஒரு தூய்மையின் ஆலயம் என்று நாம் சிந்திக்கின்றோம். தூய்மை அப்படின்னு சொன்னோம்னா 2 வகையான தூய்மையை நம்ம சொல்லலாம். உடல் தூய்மை, உள்ள தூய்மை இல்லையா? நல்லா நீட்டாக குளிச்சுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்முடைய உடல் தூய்மை வெளியே அலங்காரத்திலும் காட்டுகிறோம் நாம் தூய்மையாக இருக்கிறோம் என்று. கொஞ்சம் அழுக்கு இருந்தால் கூட அது உடல் தூய்மை என்று சொல்ல முடியாது. அதே போல உள்ள தூய்மை, உள்ளத்தில் ஒரு சின்ன பாவம் என்கிற ஒரு வடு இருந்தாலும் கூட அது உள்ள தூய்மையை நம்ம சொல்ல முடியாது.
அப்ப தூய்மை என்பது ஏதோ ஒரு முழுமையினுடைய ஒரு அடையாளம், ஏதோ ஒரு புனிதத்தினுடைய ஒரு அடையாளம். கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்பதனுடைய ஒரு அடையாளம் தான் தூய்மை அப்படின்னு சொல்றோம் நம்ம. அதனாலதான் வெள்ளை நிற உடைக்கு, வெள்ளை அங்கிக்கு, வெள்ளை துணிக்கு நம்ம மிகுந்த மரியாதை கொடுக்கிறோம். வீடத்துல வெள்ளை துணியால தான் அலங்கரிக்கிறோம். காரணம் அது தூய்மையினுடைய ஒரு அடையாளமாக அமைந்திருக்கிறது. இன்று கன்னிமரியாள் எப்படி ஒரு தூய்மையினுடைய ஒரு பிறப்பிடமாக இருக்கிறாள், எப்படி ஒரு தூய்மையினுடைய ஆலயமாக இருக்க முடியும்? ஆலயனாலே தூய்மை தான் இல்லையா? ஆலயத்துக்குள்ள வந்தாலே அது ஒரு புனிதமான நிகழ்வு தான். ஆனா அன்னை மரியாள் தூய்மையின் ஆலயம், டெம்பிள் ஆஃப் பியூரிட்டி. அது எப்படி அது தூய்மைக்கே ஒரு ஆலயமா என்ற ஒரு சிந்தனை தான் நமக்கு இன்று மறைமுறை சிந்தனையாக கொடுக்கப்படுகிறது. விவிலிய பின்னணியில ஒரு 2-3 நிகழ்வுகளை சொல்லி அன்னை மரியாள் எப்படி ஒரு சிறந்த தூய்மையினுடைய இலக்கணமாக திகழ்கிறாள் என்பதை தியானிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நற்செய்தி, அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் தோன்றுகிறாள், அருள் நிறைந்தவளே என்று வாழ்த்துகிறார். இந்த மரியா என்கிற பெயர் மரியாளுக்கு அவங்க அப்பா அம்மா கொடுத்த பெயர் இல்லையா, மரியாள் என்ற பெயர். ஆனால் கடவுளே கொடுத்த பெயர் அருள் நிறைந்தவளே. அதுதான் கபிரியேல் தூதர் தோன்றுகிற பொழுது சொல்கிறார், ஹெய் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், ஃபுல் ஆஃப் கிரேஸ். அப்படின்னா it cannot be explained by words. அப்படி ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வார்த்தை, ஹெய் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்தவளே என்பது. வேளாங்கண்ணியில் நடந்த புதுமையில அந்த பால்கார சிறுவனுக்கு பால் பொங்கி வழிந்தது இல்லையா, நம்ம சாதாரணமா நன்றி சொல்றோம், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம், இதயத்திலிருந்து நிரம்பி வழிகிறது அப்படின்வோம். அப்படிப்பட்ட ஒரு அருள் தான் அன்னை மரியாள் பெற்றிருந்த ஒரு அருள். அது கடவுளே கொடுத்த அந்த தூய்மையினுடைய ஒரு அடையாளம். பெற்றோர் கொடுத்தது மரியா, கடவுள் கொடுத்தது தூயவள் என்ற பெயர். அன்னை மரியாவா தேடி இந்த பெயரை வைக்கல, அவங்க அப்பா அம்மா பேப்டிசம் கொடுக்கல தூய்மை நிறைந்தவள் என்று. அவளுக்கு பெயர் சூட்டியது, அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்தது கடவுள், வானதூதரின் வழியாக கடவுள் கொடுத்தது. அருள் நிறைந்தவளை என்று சொல்கிற பொழுது பாவம் ஒரு சிறு அளவு கூட கரைபடியாத ஒரு நிலையை அடைந்திருக்கக்கூடிய ஒரு அன்னை மரியாள் பெண், பாவமே இல்லாதவள், சிறு கரை கூட இல்லாதவள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான பெண் தான் அன்னை மரியாளாக இருக்கிறாள். ஆகவேதான் அவள் தூய்மையினுடைய அடையாளம். திரும்ப அதை வலியுறுத்தி சொல்ற, அன்னை மரியாளா வாங்கிக்கிட்ட பேர் இல்ல, அன்னை மரியாளுடைய பெற்றோரும் கொடுத்த பெயர் அல்ல, கடவுளே கொடுத்த பெயர் அருள் நிறைந்தவள், தூய்மை நிறைந்தவள் என்ற அவர் அழகான பெயர். இரண்டாவதா நம்ம பழைய ஏற்பாட்டுல சிறப்பாக விடுதலை ஆகமம், அப்புறம் எண்ணாகமம், எண்ணிக்கை நூல், இதெல்லாம் பார்த்தோம்னா தி ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட், உடன்படிக்கையின் பேழை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? உடன்படிக்கையின் பேழையை எல்லாரும் சுமந்து சென்றார்கள். அங்க போய் திருப்பீடகத்துல வச்சாங்க. அந்த உடன்படிக்கை பேழையில என்னென்ன இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஆரோனின் கோல், வெரி குட். 10 கட்டளை இருந்துச்சு. அப்புறம் மன்னா, மன்னா 10 கட்டளையினுடைய அந்த டேப்லெட், அப்புறம் கோல் இருந்தது. அதில் அது மிக 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 புனிதமானது, யாருமே தொட முடியாது. அந்த தூயகத்தில் கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த குருக்களை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது. தொட்டா அவனுக்கு பாவம், அவனுக்கு தீராத பழியாக மாறிவிடும். அத்தகைய தூய ஒரு உடன்படிக்கையின் பேழை அந்த பேழை. அன்னை மரியாள் என்ன சொல்றோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு உடன்படிக்கையின் பேழை. அன்னை மரியாளையும் ஒரு ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட் அப்படின்னு சொல்றோம். எப்படி அப்படின்னா யோசிச்சு பாருங்க, மன்னா அதுல இருக்கு, உடன்படிக்கையினுடைய அந்த கோல் இருக்கு, 10 கட்டளையினுடைய படிவங்கள் இருக்கிறது. இயேசுநாதர் இது எல்லாத்தையும் தாண்டியவர். 10 கட்டளை மோயிசன் கொடுத்தாரு, இயேசுநாதர் அது 2 கட்டளையா மாத்தினாரு. அது நிறைவேற்றியவர் அவர்தான். மன்னா உண்டவர்கள் மடிந்து போயினர், ஆனால் இயேசுவை உண்ட நாம் எல்லோரும் மடியவே போவதில்லை. ஆரோனுடைய கோல் அங்கு இருந்தது, ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான மேய்ப்பர் இயேசுநாதர் தான். அப்ப உடன்படிக்கை பேழை புனிதமானதா, இயேசுநாதர் புனிதமானவரா? இதுல 2ல யார் அதிகமான புனிதமானவர்? இயேசுநாதர் இல்லையா?
உடன்படிக்கையை சுமந்தவர்கள் புனிதமானவர்களா, அந்த உடன்படிக்கைக்கு மேலான இயேசுநாதரை தன்னுடைய வயிற்றிலே சுமந்தவள் புனிதமானவளா? உடன்படிக்கையின் பேழையை தன்னுடைய வயிற்றிலே சுமந்தவள் இல்லையா? அப்ப அன்னை மரியாள் தூய்மை, யாருமே தொடக்கூடாத ஒன்று, யாருக்குமே அது எட்டாத ஒன்று என்று சொல்லி அந்த உடன்படிக்கையின் பேழை வைத்திருந்தார்கள் புனிதமானது என்று. அதை விட மேலான இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே உதரத்திலே அவள் சுமந்தாள். அப்ப அவளை விட ஒரு மேலான ஒரு தூய்மை மிகுந்தவள் யாருமே இருக்க முடியாது. தூய்மையின் இலக்கணம், அதனால்தான் தூய்மையின் ஆலயம். தூய்மையின் இலக்கணம், தூய்மையின் ஆலயம்னா அன்னை மரியாள் தான். அன்னை மரியாளை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஆகவே தான் நம்மளாம் தூய்மையை தேடி போறோம். எங்க போறோம்னா அன்னை மரியாளுக்கு போறோம். காரணமே ஆலயமே அவள் தான், ஊற்றே அவள் தான், தொடக்கமே அன்னை மரியாள் தான். அதனாலதான் அன்னை மரியாள் தூய்மையினுடைய ஒரு ஊற்று ஆலயம் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டுல நமக்கு நல்லா அந்த கதை தெரியும். ஏவாள் கனியை பிடித்து ஆதாரத்தை தர 2 பேரும் சாப்பிடுறாங்க, ஒரு பகை உண்டாகுது. அப்ப கடவுள் சொல்வது, உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே ஒரு பகையை உண்டாக்குவேன், அவள் உன்னை தீண்ட, அவள் சாத்தான் உன்னை தீண்ட முயல்வான், அவள் உன்னை தன்னுடைய குறிங்காலால் நசுக்கி மிதிப்பாள் இல்லையா? அதுதான் கடவுள் கொடுத்தது. ஒரு தீராத பகை, அங்க ஒரு சண்டை உருவாகுது. என்ன சண்டை? பாவத்துக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு மிகப்பெரிய சண்டை. இந்த பாவத்திற்கும் நமக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய சண்டையை சரி செய்வதற்கு கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு புதிய ஏவாள் தான் மரியாள். அப்ப பாவத்திலிருந்து நம்மை விலக்கி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு உதவக்கூடிய ஒரு காரணியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா புனித மரியாள். அப்ப தூய்மையினுடைய இலக்கணம் அவரை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. இறுதியாக இன்னொரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு நற்செய்தியில பியாட்டிட்யூட்ஸ் வாசிக்கிறோம், பேர் பெற்றோர்கள் நிலையை வாசிக்கிறோம் இல்லையா? அதுல முதல் இதை இதுதான், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நல்லா கவனிச்சிங்க, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நம்ம எல்லாருமே தூய்மையா இருக்கணும்னு தான் விரும்புறோம் இல்லையா? கோயிலுக்கு வர்றோம், திருவிழா கொண்டாடுறோம், இவ்வளவு பக்தியா இருக்கிறோம், நவநாள் சொல்ல போறோம். இது எல்லாமே காரணம் என்ன? தூய்மையோடு வாழ வேண்டும் என்று. தூய்மையா இருந்தா கடவுள் சொல்ற ரிவார்டு என்ன? நீங்க கடவுளை காண்பீர்கள் என்று. தூய்மையா இருந்தாலே கடவுளை காண முடியும் என்று சொன்னால், தூய்மையினுடைய ஆலயமாக இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? கடவுளையே தாங்கக்கூடிய பேரே கிடைக்கும். அதுதான் அன்னை மரியாளுக்கு கிடைத்தது. கடவுளை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு. அந்த கடவுளை பார்ப்பதற்கு, இந்த உலகிற்கு கொடுப்பதற்கு ஒரு காரணியாக இருந்த ஒரு உற்ற துணையே அன்னை மரியாள் தான். இன்னும் நம்ம பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னை மரியாள் எத்தகைய ஒரு தூய்மையினுடைய அடையாளமாக, இலக்கணமாக, ஆலயமாக இருக்கிறாள் என்று. இந்த தூய்மையினுடைய அடையாளத்தை தான் நம்ம இந்த 10 நாட்களும், இந்த 9 நாட்கள் நவநாள் திருவிழா எல்லாவற்றிலும் நாம் கொண்டாட போகிறோம். இந்த சிறப்பான நாளிலே நம்ம எப்படி அன்னை மரியாளை நாம் பாவிப்பது, அந்த தூய்மையை நாம் பெற்றுக்கொள்வது, என்னெல்லாம் செஞ்சா நம்ம தூய்மையாக முடியும்? முதலாவதாக திருச்சபை கட்டளையில பாவ சங்கீதனத்தை பத்தி ஒன்று சொல்றது. திருச்சபை வருஷத்துக்கு எத்தனை முறை நம்ம பாவ சங்கீதனம் செய்யணும்? திருச்சபை கட்டளை சொல்றது. நீங்க சொல்றது இல்லை, திருச்சபை கட்டளை சொல்றது. வருஷத்துக்கு எத்தனை முறை? வருடத்திற்கு ஒரு முறையாவது. அது பக்கம் இன்னொரு வார்த்தை வரும், பாவ சங்கீதனம் வராது. என்ன வரும்? நல்ல பாவ சங்கீதனம். சரியா? அதனால திருச்சபை சொல்றது வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணா போதும் அப்படின்றது கிடையாது. நல்ல பாவ சங்கீதனம் செய்து திவ்ய நற்கருணை உட்கொள்வது, அதான் திருச்சபை சொல்றது. அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது, 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து நம்மையே நாம் புதுப்பிக்கிற பொழுது ஒரு தூய்மை நம்முடைய உள்ளத்திலே பிறக்கிறது. சாதாரண வழக்கமான பாவ சங்கீதனங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பேர் உணர்ந்து இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் ரொட்டீனா ஓடும். எப்போ சாமியார் உட்கார்ந்தாலும் பாவ சங்கீதனம் செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ரொட்டீன் அது வாடிக்கையாக போயிடக்கூடாது. ஒரு சில நேரத்தில் உண்மையாகவே நீங்கள் மனம் உவந்து நல்லா கடவுள்கிட்ட ஜெபிச்சுட்டு ஒரு பாவ சங்கீதனம் செஞ்சு பாருங்க. அந்த மனதில் இருக்கிற நிறைவு வேறு எங்கேயுமே கிடைக்காது. அந்த மனசுல இருக்க திருப்தி எங்கேயுமே கிடைக்காது. ரொட்டீன் கிடையாது, சொல்றதே சொல்றது இல்லை. ஒரு நல்லா உணர்ந்து, நல்லா வேண்டி, ஒரு மனம் வருந்தி ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்யறப்ப
அந்த உள்ளத்தின் நிறைவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிறைவுக்கு பெயர் தான் தூய்மை. அது வேறு ஒன்றும் இல்லை. அந்த தூய்மை எங்கிருந்து கிடைக்கிறது? அன்னை மரியாள் நமக்கு பெற்றுத் தருகிற ஒரு மாபெரும் கொடை. இரண்டாவதாக இந்த நவநாள் பக்தி முயற்சியெல்லாம் இருக்கு. நம்ம ஆரோக்கிய மாதாவுக்கா இருக்கலாம், அந்தோனியாருக்கா இருக்கலாம், சுசேஸ்வரா இருக்கலாம். இந்த நவநாள் பக்தி முயற்சி என்று நாம் வைத்திருக்கிறோம். நவநாள் என்றாலே 9 நாள் இல்லையா? நவநாள் பக்தி முயற்சியினுடைய நோக்கம் என்ன? எதுக்காக இந்த நவநாள்? சும்மா வாடிக்கையா நம்ம வந்துட்டு ஏதோ பூசை செய்ய 10 நாளைக்கு கோயில் திருவிழா கொண்டாடாங்க நம்மளும் போறோம் அப்படின்றதா இல்லை. ஒரு தயாரிப்பு. எதற்கான தயாரிப்பு? உடல் தயாரிப்புகள்ல அது எப்படியோ கொடியேற்றத்துக்கு திருவிழாவுக்கு நம்ம பயங்கரமா நம்ம அலங்கரிச்சுட்டு தான் வருவோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. உள்ள தயாரிப்பு. அந்த உள்ள தயாரிப்பிற்காகத்தான் இந்த திருவிழா நவநாள் முயற்சிகள் எல்லாம். இந்த நவநாள் முயற்சி நீங்கள் மேற்கொள்ளுகிற இந்த 9 நாட்கள் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த போகிறது. அன்னை மரியாள் உங்களுடைய உள்ளத்தை தொடப் போகிறார். அன்னை மரியாள் தூய்மையினுடைய ஆலயமாக உங்களை மாற்றப் போகிறார். அதான் பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுவார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், தூயாகிய குடிகொள்கிற ஆலயம் நீங்கள் தான். வேற எங்கேயும் நம்ம இது ஒரு கட்டடத்திலான ஒரு கோயில், மரத்திலான ஒரு கோயில், அவ்வளவுதான். ஆனா உண்மையான கோயில் எங்க இருக்கு? நம்முடைய உள்ளம். இந்த உள்ளத்தை எப்படி நம்ம தயார் செய்வது? அதற்காகத்தான் இந்த நவநாள். இந்த நவநாட்களிலே நீங்கள் முழுமையாக பங்கு பெறுகிற பொழுது, உங்களை தயார் செய்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, இறைவனுடைய அருளை வேண்டுகிற பொழுது, உண்மையிலுமே அன்னை மரியாள் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த போகிறாள். இறுதியாக நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பாவசங்கித்தனம், நவநாள், இதெல்லாம் ஓகே. அதை விட மிக மிக முக்கியமானது உங்களுடைய குடும்ப ஜெபம். அதை மறந்து விடாதிருக்கிற மிக்க சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உள்ள இந்த மாடர்ன் வேர்ல்டுல எல்லாரும் மறந்த ஒரே விஷயம் எது? குடும்ப ஜெபம் இல்லையா? நிறைய காரணம் இருக்கு நமக்கு சொல்றதுக்கு. காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் வேலை, அப்புறம் பிள்ளைங்களை பார்க்கணும், சமைக்கணும், அடுத்த நாள் வேலை, ஐடியில் உள்ள ஆட்களுக்கு ஈவினிங் ஆஃப் ஷோ காலு வந்து பாருங்க சாமி, எங்கள் வேலையை செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் குடும்ப ஜெபம் சொல்றதுக்கு நேரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது போல என் காதல இருக்குங்க. அவன் குடும்பத்தில் உள்ள கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அதை தாண்டி நம்முடைய குடும்பங்களுக்கு கடவுளுடைய அருளை பெற்றுத் தருகிற மிக முக்கியமான வாய்க்கால் குடும்ப ஜெபம். இன்னைக்கு எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இவ்வளவு அழகான பாடல், அழகான திருப்படி, அருமையான திருவழிபாடு. இந்த உணர்வெல்லாம் எங்கேயிருந்து வந்துச்சு? நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுத்தது இல்லையா? நம்முடைய பெற்றோர்கள் ஆலயத்திற்கு அழைத்து சென்றது, பாட வைத்தது, ஜெபம் சொல்ல வைத்தது, ஜெபம் சொல்லியது வீட்டுல. இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வரணுன்ற ஒரு உந்துதலை கொடுத்தது. ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க மறந்துவிட்டால் ஃபியூச்சர்ல கோயில் நிரம்பாது. இன்னைக்கே கோயில் காலியா போயிடுது பல இடங்கள்ல. எதிர்காலத்தில் கோயில் நிரம்பாது. கடவுளுடைய அருளை தேட மாட்டோம். குடும்பத்திற்கு ஒரு அழகான ஒரு தூய்மையை, அன்னை மரியாளுடைய வடிவத்தை கொடுப்பது குடும்ப ஜெபம். இந்த மூன்றும் தான் அன்னை மரியாள் என்று நமக்கு கற்றுத்தருகிற ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது. அதனால நம்முடைய பாவ சங்கீதனம், இந்த நவநாள் வழிபாடு, குடும்ப ஜெபம், இந்த ஒரு நாளும் மறந்துடாதீங்க. கடவுள் வாழுகிற இடம் நம்முடைய உள்ளம். கடவுள் இப்பொழுது உரைகின்ற இடம் நம்முடைய உள்ளம். திவ்யரத்தனை வாங்கணும்னா கடவுள் நம்மிடத்திலே ஒரு தூய்மையை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த திருவிழா கொண்டாடுறோம், குடியேற்றோம், இவ்வளவு அழகான அலங்கரிப்பு, இவ்வளவு சுத்தம், எல்லாம் நீட்டா வச்சிருக்கணும் இல்லையா? ஒரு கெஸ்ட் வர்றாங்கனாலே வீட்டுல எவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. சாமியார் வீட்டுக்கு வர்றாருனாலே, நான் இங்கே பார்த்துருக்கேன் இல்லை நாளைக்கு வீட்டுக்கு வரட்டான்னு கேட்டால் தயவு செய்து வந்துடாதீங்க, ஒரே மெஸ்ஸியாக கிடக்கு, தயவு செய்து வந்துடாதீங்க. நாங்கள் சொல்கிறப்போ வாங்க. ஒரே வேலை வீட்டில் எல்லாம் அங்கங்கே அப்படியே கிடக்கு, என்னைக்கு சுத்தம் பண்ணுறோமோ நீங்கள் அன்னைக்கு வாங்க அப்படின்றாங்க. உடனே யார் வீட்டுக்கு போக முடியாது இல்லையா? நம்ம ஊரில் வேலை எப்போ வேணாலும் கதவை தட்டலாம். இங்கே வந்துடாதீங்க ஃபாதர், நீங்கள் அவனை சுத்தம் பண்ணிட்டு கூப்பிட்றோம், அப்புறம் வாங்க அப்படின்னு. ஒரு வீட்டுக்கே விருந்தாளிக்கு இவ்வளோ முக்கியம்னா நம்முடைய உள்ளத்தில் வரப்படுகிற இறைவனுக்கு எத்தனை இடத்தை நாம் பரப்புகிறோம்? கடவுள் வாழக்கூடிய நம்முடைய உள்ளத்தை எப்படி நாம் சுத்தப்படுத்த போகிறோம், அழகாக வைக்க போகிறோம் அப்படின்னா இன்று அன்னை மரியாள் நம்மை சிந்திக்க அன்போடு அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முதல் நாள் நவநாளிலே
அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னை மரியாளுடைய அந்த தூய்மை நமக்கு எடுத்துக்காட்டாக, இலக்கணமாக, வாழ்வினுடைய மையமாக, அச்சாணியாக மாற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பணியிலே மன்றாடுவோம். வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருப்போம். நம்முடைய இறைவன் நம்முடைய கூக்குரலை கேட்டு நமக்கு செவி மடுப்பவராக இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அருள் கூர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தருகிறார். அத்தகைய நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் இவர்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம சுகம் பெறவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறை வழியில் நடத்தி செல்ல தேவையான அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள உமதருள் வேண்டி அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் அருளையும் ஆசிரையும் அளவின்றி பொழியும் நம் அன்னையின் பெருவிழா எந்த விதமான இயற்கையின் இடையூறுமின்றி சீரும் சிறப்புமாக நடைபெற உமதருள் வேண்டி அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த என் இறைவா, நம் இறை சமூகத்தில் உள்ள சிறு பிள்ளைகளை அவர்களுக்காகவும் இளையோருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரும் இறையருளால் அறிவிலும் ஞானத்திலும் வளரவும், இறை பணியிலும் பிறரன்பு பணியிலும் தங்களை இணைத்துக் கொள்ளவும் உமதருள் வேண்டி அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நம் இறை சமூகத்தில் உள்ள முதியோர், நோயாளிகள், மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் இவர்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவரும் இறை அருளால் ஆறுதலும் தேறுதலும் பெறவும், நோயாளிகள் விரைவில் சுகம் பெற்று நலம் திரும்பவும் உமதருள் வேண்டி அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில நொடிகள் அமைதியிலே நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறிந்திராத மாபெரும் செயல்களையும் செய்வேன் என்று சொன்னவரே, இதோ மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உங்களுடைய தேவைகளை எல்லாம் எடுத்து சொல்லி ஜெபித்திருக்கிறோம். இவற்றை கேட்டு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புகை போல எம் மனங்களை எழுதுகின்றோம். மாற்றீடத்தில் அது சேரும் மனக்கமழும் காணிக்கையால் வெள்ளை தூவ புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம். மாற்றீடத்தில் அது சேரும் மனக்கமழும் காணிக்கையால் வெள்ளை தூவ புகை போல.
பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன் அப்பரசமதையே கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே வெள்ளை தூவ புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோம் மாற்றீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய் வெள்ளை தூவ புகை போல வெண்ணிற அப்பத்தில் தூய உள்ளம் செந்நிற ரசத்தில் தியாக உள்ளம் வெண்ணிற அப்பத்தில் தூய உள்ளம் செந்நிற ரசத்தில் தியாக உள்ளம் இறையானை தேர்ந்து காண்கிறேன் அதையே நான் பெற்றுக்கொள்ள வருகின்றேன் இறையானை தேர்ந்து காண்கிறேன் அதையே நான் பெற்றுக்கொள்ள வருகின்றேன் கொடுக்கின்றேன் என் இதயத்தையே துறைக்கு அதை நீ ஏற்றிடுவேன் கொடுக்கின்றேன் என் இதயத்தையே துறைக்கு அதை நீ ஏற்றிடுவேன் வெள்ளை தூவ புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோம் மாற்றீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய் அன்புமிக்க சகோதரனே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பணி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உம்மை தாழ்மையாக வேண்டுகின்றோம். இவ்வாறு தூயாவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட எங்கள் இதயங்கள் என்றும் கன்னியான புனித மரியாவின் வேண்டுதலால் உம் திருமகன் கிறிஸ்துவை என்றும் பற்றிக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிமரியாவின் பிறப்பு விழாவை போற்றி புகழும் இந்த நாளிலே உம்மை மிகுதியாக புகழ்ந்து மாற்றுப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் இழைத்து நின்று நிலையான மொழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே ஒரு மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு தாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. Hosanna, Hosanna,
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுறைன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆஸ்கர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, நீர் உலகிலிருந்து விடம் அழைத்துக் கொண்ட அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தந்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவன், உலகின் பாவங்களை போக்குபவர். தன் தாயின் வயிற்றில் இவர் உருவெடுத்ததால் தன் தாயையே தூய்மையின் இலக்கணமாக ஆலயமாக மாற்றிய தெய்வம் இவர்தான். இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
நன்றி கூறி ஜெபிப்போமாக. இறைவா, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் என்று உறுதிப்படுத்தியுள்ளே. அதனால் புனித மரியாளின் வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்தவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விளக்கிவிட்டு அப்பெயருக்கு உகந்தவற்றையே நாட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த கொடியேற்ற விழா, முதல் நாள் திருப்பலி ஆகிய 2 விஷயங்களையும் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுகிறோம். இந்த நல்ல நாளிலே இந்த முதல் நாள் நவநாளை மிகவும் சிறப்பு முறையில் நடப்பதற்கு நம்முடைய அருட்தந்தை ரீகன் அவர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து இன்றைய காலையில் வந்தார். இன்று நம்மோடு தங்கி நமக்காக ஜெபித்திருக்கிறார். மிகவும் சிறப்பாக இன்றைய முதலாவது நாள் தலைப்பு மரியா தூய்மையின் ஆலயம், மேரி டெம்பிள் ஆஃப் பியூரிட்டி. ஆகவே அவர்கள் என்னுடைய மறைவுரையிலே எவ்வளவு நம் உள்ளத்திலும் உடல் அளவிலும் உள்ள அளவிலும் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும், எவ்வாறாக அன்னை மரியாள் தூய்மையாக இருந்தால் எப்படியாக அவர் பேர் பெற்றவள் என்று போற்றப்பெற்றாள் என்பதை மிகவும் அழகாக நமக்கு மறைவுரை ஆற்றி இன்றைய திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார். நாம் அனைவரும் அவருக்கு கரம் தட்டி நன்றி கூறுவோம். Thank you so much. இயேசுவில் பிரியமானவர்களே, நாளை தினம் 2வது நாள் நவநாள் திருப்பலி நடைபெறும். 7 மணிக்கு 6:45 மணிக்கு நவநாள் ஜெபமும் 7 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். ஆகவே அதை அன்போடு கலந்து கொள்ளுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, வருகின்ற திங்கள் முதல் நமக்காக ஜூம்லே நாம் இந்த நவநாட்களை கொண்டாடவிருக்கிறோம். இந்த ஜூம்ல நாம் நவநாளையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைவுரை ஆற்றுவதற்கு தந்தை அவர்கள் நம்ம ஜூம்லே ஜாயின் பண்ணி செய்வார்கள். இந்த இன்விடேஷன் கார்டு யாருக்கு குடும்பத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலையோ இந்த வாரம் தயவு செய்து எடுத்துகிட்டு போங்க. ஆல் த டாபிக்ஸ் ஃபார் த நொவினா அண்ட் த ப்ரீஸ்ட் and the topic, everything is here. So please take at least one for your family, or you take more to give it to your friends and families. Both invitation and everything is there. So somebody will be handing out to you at the entrance. So please kindly take one of them so that you know the topic of each day of the novena. நம்ம ஊரில் செய்கிறது மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம் நொவினா நம்ம கொண்டாடுறோம். ஆகவே இதை எடுத்து செல்லுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய திருவிழாவானது வருகின்ற சனிக்கிழமை செப்டம்பர் 20ஆம் தேதி நம்முடைய இந்த மறைமாவட்ட ஆயர் ஆஸ்கர் கான்டு அவர்களோடு சேர்ந்து இந்த மறைமாவட்ட குருக்கள் இங்கு நம்மோடு திருப்பலியிலே நிறைவேற்ற இருக்கிறார்கள். ஆகவே 6:30 மணிக்கு அனைவரும் கண்டிப்பாக வந்து விடுங்கள். ஏனென்றால் நம்ம லேட் பண்ணக்கூடாது. ஆகவே தயவுசெய்து 6:30 மணிக்கு நாம் வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு நமக்கு பொருளுதவியும் பண உதவியும் தேவை. ஆகவே நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு generously you have been really contributing, and I really thank all those who have already contributed, and those of you are still thinking to contribute. Please give your donation either by check to the Our Lady of Refuge Parish, and the memo you write SHTCG fund, so it goes to our fund. Or you can give also cash, both check and cash. You can give it to any one of our finance committee members. We have Arul Nambi, Leo, Lily and Christina மற்றும் கிறிஸ்டி சிறில் அனைவரும் இருக்கிறீங்களா? ஓகே, ஸோ ப்ளீஸ் கிவ் இட் டு தம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பார்ட் ஆஃப் த டொனேஷன், பார்ட் ஆஃப் த ஃபண்ட் ரைசிங், we also have raffle tickets. So we are already selling the raffle tickets, so that also will be sold. Per raffle is $10. So on the 20ஆம் தேதி
நாம் சாப்பிடும் பொழுது அதன் குலுக்கல் முறையில் அது எடுக்கப்படும். 2 பேருக்கு பரிசு கொடுக்கப்படும். முதல் பரிசானது $300 ஒருத்தான ஒரு திங்ஸ் கிடைக்கும். இரண்டாவது பரிசு $200 ஒருத்தான திங்ஸ். ஸோ you have $500 we will spend from the fund we raise through the raffle tickets. ஸோ ஆகவே அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் பை ஃபார் யுவர் ஃபேமிலி, ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே 100 கொடுத்துட்டாங்க. நான் 100 விற்று கொடுத்துருக்கேன். இன்னும் வைக்க முடிக்கல, இன்னும் ஒரு 20 இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எனக்கே 100 கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ கொடுக்கணும்? ஆகவே ஒவ்வொரு ஃபேமிலியும் தயவுசெய்து ராஃபில் டிக்கெட்ஸ் எடுத்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த வருடம் புதிதாக நம்முடைய ஊரிலே நாம் செய்வது போல வேண்டுதல் தேர் என்று நாம் இன்று இந்த வருடம் செய்திருக்கிறோம். வேண்டுதல் தேர் என்னவென்றால், நாம் தேர் தூக்கி செல்லும் நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களுக்காக அன்னை மரியாளுக்கு நன்றி அறிதலாகவும் நம்முடைய குடும்பங்களுக்கு வேண்டுதலாகவும் நாம் செய்யவிருக்கிறோம். ஆகவே இதில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதி, உங்களுடைய ஃபேமிலி பேரை எழுதி நீங்கள் கவிதா அவங்கள்ட்ட கொடுங்க, கவிதா ரமி அவங்கள்ட்ட கொடுங்க. along with the donation of $20 for your prayers. So this is a வேண்டுதல் தேர். We will read 10 names at the beginning of the நம்ம தேர் தூக்குறதுக்கு முன்னாடி 10 குடும்பங்களுடைய பெயரை வாசிப்போம். அதன் பிறகு நாம் ஜெபமாலை சொல்லும்போது ஒவ்வொரு 10 மணிக்கும் நேரத்திலும் நாம் எவ்வளவு பேர் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல நாம் அந்த கருத்துக்களை சொல்லி அவர்களுக்காக சிறப்பாக கொண்டாடுவோம். ஆகவே இந்த வேண்டுதல் தேருக்கு நன்கொடையாக நீங்கள் $20 கொடுக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருவிழாவிற்காக நல்ல முறையில் மிகவும் அழகாக நம்முடைய பாடல் குழுவானது மிகுந்த சிறந்த முறையில் பாடல்கள் பாடி இந்த திருப்பலியை மிகவும் சிறப்பாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கைதட்டி நாம் நன்றி கூறுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபயர். தேங்க்யூ அபி அண்ட் தேங்க்யூ ஆல் தி musicians there who are sitting there, Troy and Prem, right? Edwin and all the singers and our technician Raja and everyone who helped, and then for Aaron and Gabby for the slides. இயேசுவில் பிரியமானவர்களே, you also have the barcode for the donation. We also want to thank all the volunteers yesterday who worked to put the raising the flag decoration there and the decoration here. They came yesterday evening and spent, and they were expecting some food. I didn't know. Next time we will give them food. So please give them big hands to all those who done a very beautiful job. இப்பொழுது இந்த திருப்பலி முடிந்த பிறகு அனைவருக்கும் அன்பின் உணவு வழங்கப்படும். ஆகவே அனைவரும் அந்த உணவில் கலந்து கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். 2 நிமிஷம் அப்படியே உட்காரு. 2 நிமிஷம் தான். ஒரு அருமையான தொடக்கம் இது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே இந்த வேளாண்மை அன்னையுடைய திருவிழாவை முதல் நாள் நன்னாளிலே தொடங்கி வைத்தது மிக மிக மகிழ்ச்சி. எல்லாருக்கும் தெரியும் வேளாண்மை தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் இருக்கிறது என்று. ஆனால் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்த குரு என்பதிலே இந்த திருப்பலி நிறைவேற்றுவதிலே எனக்கு இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சி. அதனால் மிக சிறப்பான திட்டமிடல், வெல் ஆர்கனைஸ்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறப்ப. அழகான ரோசரி, பின் ட்ராப் சைலன்ஸ், அந்த ப்ரேயர், கொடியேற்றுறது, பூசை எல்லாமே மிக அருமையான ஒரு நேர்த்தியான ஒரு நல்ல ஒரு லிட்டர்ஜி. அதனால் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். சிறப்பாக உங்களுடைய வழிநடத்துகிற ஃபாதர் லூயிஸ், வெரி சிஸ்டமேட்டிக் மேன். எல்லாத்தையும் கரெக்டாக நுணுக்கத்தோடு மிக அருமையாக செய்திருக்கிறார். அவருடைய தலைமையில் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் முழு தமிழ் பூசை வைக்கிறேன். எல்லையில் அப்பப்போ வைப்போம், எல்லாம் பைலிங்குவல் தான், பாதி இங்கிலீஷ் தான் இருக்கும், ஒரு கால்வாசி தான் தமிழ். இன்றைக்கி தான் ரொம்ப 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லீவுக்கு இந்தியாவுக்கு போயிருந்தேன். அப்போ தஞ்சாவூரில் வச்ச தமிழ் பூசை தான். அதுக்கப்புறம் முழு பூசை இன்றைக்கி தான் வச்சேன் தமிழில். அதே போல் பிரசங்கமும் 1 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் தமிழில். அதனால் எனக்கு மிக மிக நிறைவாக இருந்தது, எல்லாமே நேர்த்தியாக இருந்தது. அதனால் அருட்தந்தைக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள்.
கண்டிப்பாக ஃபோட்டோஸ்லாம் தஞ்சாவூர் பிஷப்புக்கு அனுப்பி வைக்கிறேன், இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக அவருக்கு சொல்லுகிறேன். அதை விட ஒரு சிறப்பானது நான் இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணது கொயர். எக்ஸலண்ட். மிக அழகாக நல்ல காம்பினேஷன், சிங்கிள் வாய்ஸ், எங்கை வாய்ஸ், பிசிறலை, அழகான கீபோர்டு, அழகான இது மிக மிக அழகாக இருந்தது. ஒரு திருவழிபாட்டுக்கு நெருங்கூட்டலே பாடல் கூட தான், கொயர் தான். அதனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த சிறந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கங்க்ராச்சுலேஷன். திரும்ப சொன்ன மாதிரி நேரடியாக நான் இதில் உறுப்பினராக இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் உறுப்பினர் நான் இல்லையா, அதனால் அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறேன் உங்களுடைய நிகழ்வுகள், நீங்கள் செய்கிற நேரத்தெல்லாம் பார்த்தேன், எல்லா ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அதனால் தொடர்ந்து இந்த அன்னையுடைய பக்தி உங்கள் வழியாக எல்லா இடத்துலையும் பரவணும். சானோசையில் இருக்கிற எல்லாரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த கிறிஸ்தவ சமூகத்தை, தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Father Teresa Freeman அவர்களே, please take this invitation card for your friends also. Please welcome everyone, okay, whomever you know, invite them specially, ask them to come. And this is a diocesan Velagani Mada festival. It's by the Diocese of San Jose, so we welcome everyone, all the Tamil Catholics in our whomever we know. So please make a special invitation. You are the one who bring people, and you are the one who invite for this special occasion. We bring everyone to our Blessed Mother, and Mother blesses each one of us. Thank you. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாளைப் போல நாமும் தூய்மை உள்ளவர்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் ஆதரை தேற்றி காத்திடும் முந்தன் அருள் வரங்கள் எங்கள் தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் ஆதரை தேற்றி காத்திடும் முந்தன் அருள் வரங்கள் எங்கள் தேடினோம்.
Amen.